ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து மித்து கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தேங்காய் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு டம்ளர் 200 கிராம்ஸ் பச்சரிசி எடுத்து ஒரு 2 hours ஊற வச்சுக்கலாம். 2 hours ஊற வச்ச பச்சரிசியை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அரை மூடி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி சாப்பாடு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் சால்ட். நம்ம நார்மலாக தோசை மாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிட்டு நம்ம நார்மலாக இந்த ரவா ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் மாவில். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிருச்சு. இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நம்மளோட தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து மித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.